அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ அந்த வீடியோக்கான லீட் ப்ரீவியஸ் வீடியோலயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் பைத்தானை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ அதுக்கான லீடாக ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்துருந்தோம். அது என்ன பார்த்துருந்தோம் சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி நம்ம பண்ணலாம். ஆக்சுவலி ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதுதான் நம்ம ஆல்ரெடி எழுதினோம் இல்லையா. இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ப்ரோக்ராமிங் அண்ட் தென் இது பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ இதில் ஈவன் 4 லைன்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆச்சு, செகண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆச்சு, தேர்ட் லைனில் எரர் இருக்குது, அந்த லைன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகலைன்றதை நம்ம பார்த்தோம். அட் த சேம் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங்கில் 13 லைன்ஸ் இருக்குது. இந்த 13 லைனில் ஒரு லைன் கூட எக்ஸிக்யூட் ஆகலை. ஆக்சுவலி சுத்தமாகவே நம்மளோட ப்ரோக்ராம் தப்புன்னு சொல்லிடுச்சு. ஏன் பைத்தான் மட்டும் எரர் இல்லாத லைன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிச்சு, சி எந்த லைனுமே எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏன் பைத்தானை பற்றின அந்த முக்கியமான விஷயம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப குவிக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், காட்லின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இப்படி எக்கச்சக்கமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் அந்த ரெப்ளிட்லேயே போயிட்டு புது ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி எத்தனை லாங்குவேஜ் இருக்குன்னு வேணால் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது, அப்போ கம்ப்யூட்டருக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும்? கொஸ்டின் மார்க். கம்ப்யூட்டருக்கு இது எல்லாமே தெரியுமானா கண்டிப்பாக கிடையாது. கம்ப்யூட்டருக்கு பைனரி லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். ஸோ ஆக்சுவலி கம்ப்யூட்டர் ஒரு பிக் சைஸ் கால்குலேட்டர். ஸோ நம்ம நார்மல் கால்குலேட்டரில் நம்பர்ஸ் வச்சு மட்டும் தான் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் கம்ப்யூட்டரும் வெறும் நம்பர்ஸ் வச்சு மட்டும் தான் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த நம்ம கொடுக்குற விஷயம் எல்லாத்தையுமே நம்பர்ஸாக தான் எடுத்துக்கும், அது ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே நம்பர்ஸ் தான். அட் த சேம் டைம் அது கொடுக்குற அவுட்புட்டும் நம்பர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஆனால் நம்ம மட்டும் பார்க்கும்போது அது வேறு ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா. ஸோ கம்ப்யூட்டருக்கு பைனரி லாங்குவேஜ் தான் தெரியும். பைனரி நம்பர் சிஸ்டம்ல ஒரு தனி கான்செப்ட் இருக்குது ஆக்சுவலாக மேத்தமெட்டிக்ஸில். ஸோ அந்த பைனரி லாங்குவேஜில் 2 டிஜிட் தான் இருக்குது. ஒன்று 0, அனதர் ஒன் 1. ஏன்னா பை அப்படின்னாலே 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ பைனரி அப்படின்னா 2 நம்பர்ஸ் மட்டும் இருக்குது, எல்லாமே 0 அண்ட் தென் 1. லைக் 0 அண்ட் 1 வச்சு மட்டும்தான் கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணும், எல்லாத்தையுமே 0s and 1s தான் நமக்கு கொடுக்கும். இது பைனரி லாங்குவேஜ். ஆனால் நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம். நம்ம இல்லை, ஆக்சுவலி வேர்ல்டு வைடாக 90% ஆஃப் பீப்புள் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுவாங்க. ஆனால் சைனாவில் இருக்கிற பீப்புள் மட்டும் சைனீஸில் தான் ஆக்சுவலி ப்ரோக்ராமிங்கே பண்ணுவாங்கன்னு நான் எப்பயோ படித்த மாதிரி ஞாபகம். காலேஜ் படிக்கும்போது ஏதோ ஒரு மேகசினில் படித்த மாதிரி ஞாபகம். பட் ஆனால் அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணது கிடையாது. மேபி நீங்கள் வேணால் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே அப்படியா அப்படின்ட்டு. ஸோ பட் மேக்ஸிமம் வேர்ல்டு வைடாக இங்கிலீஷில் தான் எல்லாருமே டைப் பண்ணுவாங்க இல்லையா. ஆக்சுவலி கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் டேர்ம்ஸில் நம்ம கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜ், லைக் நம்ம இப்போ இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம், நம்ம டைப் பண்ணுறது யார் படித்தாலும் என்னன்றது படிக்க முடியும் இல்லையா. இட்ஸ் ஏ ரீடபிள். அந்த ப்ரோக்ராம் புரியலனாலும் இட்ஸ் ஏ ரீடபிள் இல்லையா. ஸோ இதை ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ரிப்பீட், யூசரால படிக்க முடிகிற லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜ் லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இப்போ நான் இப்போ இந்த வீடியோ தமிழில் தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. சப்போஸ் யாராவது தமிழே தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து பைத்தான் லேர்ன் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. ஸோ அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு 2 லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லாங்குவேஜில் இருக்க விஷயத்த கண்டென்ட்டை பார்த்து அவங்க லாங்குவேஜுக்கு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிரான்ஸ்லேட்டரோட ஒர்க் இல்லையா. அதே போல் கம்ப்யூட்டருக்கு லோ லெவல் லாங்குவேஜ் லைக் பைனரி லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். நமக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும், பட் நமக்கு இங்கிலீஷ் மூலியமாக தான் கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. அவங்க யார், எந்த கடையில் விற்கும், எங்கே நம்ம வாங்கணும் அப்படின்னா அது கடையிலலாம் விற்காது ஆக்சுவலாக. அதை நம்ம அந்த டிரான்ஸ்லேட்டரை நம்ம இங்கே கம்ப்யூட்டர் டேர்ம்ஸில் கம்பைலர் அப்படின்னு சொல்லுவோம். கம்பைலர் அப்படின்றதுமே இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் தான் ஆக்சுவலாக. அது கடையிலலாம் வாங்க முடியாது. இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர், லைக் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான் அதுவும். ஸோ அந்த கம்பைலர் நம்ம ஆக்சுவலி எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம சிஸ்டமில் ஒர்க் அவுட் பண்ணணும்னாலும் ஒரு சாஃப்ட்வேரை லைக் இப்போ ஜாவா பண்ணோம்னா ஆரக்கிள் வெப்சைட் போயிட்டு ஜாவாவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. சி ப்ரோக்ராமிங் பண்ணணும்னா சியோட அந்த என்டையர் ஆக்சுவலி MS.C++ன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி தான் ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்க. நம்ம தான் நம்மளோட வீடியோஸ்லாம் ஆன்லைன் டூல் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை. அப்படி நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கான
சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் லைப்ரரிஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ்க்கு தேவையான கம்பைலர் மீன்ஸ் த டிரான்ஸ்லேட்டரும் சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டைப் பண்ணுற ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டர் ரீடபிள் லாங்குவேஜ் லைக் பைனரி நம்பர்ஸாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். இதுதான் கம்பைலரோட ஒர்க். ஸோ அப்போ ஒரே கம்பைலர் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் போதுமா அப்படின்னா கிடையாது. சி இன்ஸ்டால் பண்ணும்போதே சிக்குன்னு ஒரு தனி கம்பைலர் இருக்கும். C++ கம்பைலர் ரெண்டுமே சேம் தான். ஜாவாக்குன்னு ஒரு தனி கம்பைலர் இருக்கும். இதே போல் ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்கும் ஒரு சர்டன் டைப்ஸ் ஆஃப் கம்பைலர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் தான் தெரியும்னா அந்த டிரான்ஸ்லேட்டரால இங்கிலீஷ் டு ஹிந்தி, ஹிந்தி டு இங்கிலீஷ் மட்டும் தான் பண்ண முடியும். இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் தமிழ் டு ஃப்ரெஞ்ச், லைக் அவங்களுக்கு தமிழ் ஃப்ரெஞ்ச் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அவங்க ஃப்ரெஞ்ச் டு தமிழ் பண்ணலாம், தமிழ் டு ஃப்ரெஞ்ச் பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டிரான்ஸ்லேட்டர். அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கன்வர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேட்டரும் டிஃபர் ஆகிறாங்க இல்லையா? அதே கான்செப்ட் தான். C++க்கு ஒரு கம்பைலர், ஜாவாக்கு ஒரு கம்பைலர், பைத்தானுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ கம்பைலரோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரைட் பண்ற ப்ரோக்ராம் ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் லைக் சின்டாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் ஒரு சர்டைன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் அந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கோமா அப்படின்றத அந்த கம்பைலர் பார்த்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம எதாவது தப்பா டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த கம்பைலர் வந்து நம்ம கிட்ட சொல்லும். ஆக்சுவலா ரொம்ப டீட்டெயில்டா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், C++லாம் நீங்க ஜாவாவா இருந்தாலும் சரி, நீங்க கம்பைல் பண்றீங்க, ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்றீங்கன்னா கம்பைல் பண்ணதும் ஒரு ஃபைல் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ஃபைல்ல இருந்து தான் கம்ப்யூட்டர் வந்து எக்ஸிக்யூஷனே பண்ணுமே தவிர ஆக்சுவலா யூசர் எழுதுன ப்ரோக்ராம்ல இருந்து பண்ணாது. நான் இன்னொரு நாள் வந்து ஒரு வீடியோல லைவாவே காமிக்கிறேன். ஏன்னா இந்த சிஸ்டம்ல வந்து அதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணி வைக்கல, என்னோட பழைய சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஒரு நாள் நான் அந்த சிஸ்டம்ல வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஸோ அதுல வந்து நான் உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். இது ஜஸ்ட் லைக் தட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ கம்பைலரோட ஒர்க் என்னன்னா டிரான்ஸ்லேட் பண்ணும் ஃப்ரம் ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருந்து லோ லெவல் லாங்குவேஜ். கம்பைலர் மாதிரியே இன்டர்பிரட்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களும் டிரான்ஸ்லேட்டர் தான். ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருந்து லோ லெவல் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுதான் கம்பைலர் இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு எனக்கு இன்டர்பிரட்டர் தேவை? ஒருத்தவங்க பத்தாதா? என்ன இப்போ இன்டர்பிரட்டர் என்ன பண்ண போகுது, கம்பைலர் என்ன பண்ண போகுது, எதுக்கு நம்ம இன்டர்பிரட்டர்னு ஒரு தனி விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரெண்டு கம்பைலர் இன்டர்பிரட்டர் ரெண்டு பேரோட வேலை டிரான்ஸ்லேஷனா இருந்தாலும் ரெண்டு பேரும் டிரான்ஸ்லேட் பண்ற விதம் வந்து சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலி இப்போ ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சி ப்ரோக்ராமே எடுத்துக்கோங்க. 13 லைன்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 13 லைன்ஸ் இருந்தது. ஸோ சி கம்பைலர் அதை கம்பைல் பண்ணும்போது மொத்த 13 லைனையும் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணும். அப்போ ஏதாவது எரர் இருந்ததுன்னா எந்த லைன்ல எரர் அப்படின்றத நம்ம காமிக்கும். ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் காமிச்சிருக்கும் இல்லையா? ஸோ அப்போ கம்பைலர் நீங்க 1,00,000 லைன்ஸ் அந்த ப்ரோக்ராம்ல எழுதி இருந்தாலும் கம்பைலர் பேஸ்டு லாங்குவேஜஸா இருந்தது அப்படின்னா அந்த 1,00,000 லைன்ஸும் ஒரே டைம்ல எடுத்து கம்பைல் பண்ணி எத்தனை எரர்ஸ் இருந்தாலும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அது நம்ம கிளியர் பண்ணாதான் சக்சஸ்ஃபுல் கம்பைலேஷன் நடந்து ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆகும். அந்த ஃபைல் வந்து கம்ப்யூட்டர் எக்ஸிகியூஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். இது கம்பைலரோட ஒர்க். இன்டர்பிரட்டர் என்ன தெரியுமா பண்ணும்? ஃபர்ஸ்ட் லைன் எத்தனை லைன்ஸ் வேணா இருக்கட்டும், ஒரு லைனை டிரான்ஸ்லேட் பண்ணி இம்மிடியேட்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் அடுத்த லைனுக்கு போகும். இங்க தனியா ஒரு ஃபைல் எல்லாம் ஆக்சுவலா ஜென்ரேட் ஆகாது. ஸோ லைன் பை லைனா டிரான்ஸ்லேஷன் பிளஸ் எக்ஸிக்யூஷன் டுகெதரா நடக்கும், லைக் ஒரே டைம்ல நடக்கும். அதனாலதான் சி ப்ரோக்ராம் நம்ம பண்ணும்போது 13 லைன்ஸ்ல ஒரு லைன்ல எரர் இருக்கும்போது உன்னோட ப்ரோக்ராம் தப்புன்னு ஒரு லைன் கூட எக்ஸிக்யூட் ஆகல. இதே பைத்தான்ல தேர்ட் லைன்ல எரர் இருந்தது இல்லையா? ஸோ அந்த தேர்ட் லைன்ல இருக்கிற எரர் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆச்சு, தேர்ட் லைன்ல மட்டும் நமக்கு எரர் காமிச்சது. ஸோ நம்ம பைத்தானை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த முக்கியமான விஷயம், பைத்தான் இஸ் நாட் ஏ கம்பைலர் பேஸ்டு லாங்குவேஜ், இட்ஸ் ஏ இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும் பைத்தான் இஸ் ஏ இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னா அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கதை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் இட். ஆக்சுவலி எவ்வளோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்தாலும் ஒரு சில லாங்குவேஜஸ் மட்டும் தான் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜஸாக இருக்கு. ரிமைனிங் எல்லாமே கம்பைலர் பேஸ்டு லாங்குவேஜஸ் தான். ஸோ எதெல்லாம் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் எதெல்லாம் கம்பைலர் லாங்குவேஜ்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் லாங்குவேஜஸ் தான். நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க, வேணா கவுண்ட் பண்ணி எத்தனை இன்டர்பிரட்டட் லாங்குவேஜஸ் இருக்குன்னு வேணா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ பைத்தானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச விஷயம் ஒன்னே ஒன்று தான், பைத்தான் இஸ் ஏ இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ், விச் மீன்ஸ் பைத்தான் வந்து கம்பைலர் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகாது, இன்டர்பிரட்டர் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இன்டர்பிரட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல்
இதை ஒவ்வொரு லைனும் டிரான்ஸ்லேட் பண்ணி இம்மிடியேட்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போகும். ஸோ தெர் இஸ் நோ டிரான்ஸ்லேஷன் செப்பரேட்லி, நோ எக்ஸிக்யூஷன் செப்பரேட்லி, எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் டுகெதர். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல நடக்கும். இதுதான் இன்டர்பிரட்டரோட வேலை. தட்ஸ் இட். இந்த வீடியோல நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், அதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், நம்மளோட லாங்குவேஜை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்ன, லோ லெவல் லாங்குவேஜ்னா என்ன, பைனரி லாங்குவேஜ்னா என்ன, டிரான்ஸ்லேட்டரோட நீட் என்ன, டிரான்ஸ்லேட்டரை நம்ம கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ்ல எப்படி சொல்லுவோம், லைக் கம்பைலர் இன்டர்பிரட்டர் 2 பேர் இருக்காங்க. கம்பைலரோட ஒர்க் என்ன, இன்டர்பிரட்டரோட ஒர்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரீசன், பைத்தான் வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ், அதை வந்து நீங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பைத்தான் இஸ் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்ன்றது உங்க மேல ரெஜிஸ்டர் ஆகணுன்றதுக்காக இவ்வளவு விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆக்சுவலி ஏதாவது இன்டர்வியூஸ்க்கு வந்து காலேஜ் பசங்க போறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் கேட்டா பைத்தான் சொல்லுவாங்க. பைத்தான் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியுமான்னு கேட்டா ஆக்சுவலி யாருக்கும் தெரியாது. அந்த டைம்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. இதுக்கான ரீசன் வந்து இதுதான். மேபி இந்த வீடியோஸ் வந்து நீங்க பாருங்க, மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காலேஜ் படிக்கிற பசங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்டர்வியூஸ்ல வந்து நீங்க பைத்தான் தெரியும்னு சொல்லும்போது இது போல ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆன்சர் பண்றதுக்கு. ஸோ தட்ஸ் இட். இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ண வீடியோஸ்க்கு, லைக் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் வித் சம் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இன் பைத்தான். ஸோ தட்ஸ் இட். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அசோக். தேங்க்யூ. பபாய். சி யூ. டேக் கேர்.